இவ்வளவு செழுமையான இலக்கியத்தை நெறியை ஒருத்தன் படைக்கிற அளவுக்கு அவனுக்கு எப்படி இவ்வளவு புலமை வந்தது? அதை பார்த்தீங்கன்னா அவனை அதை தேடி போனீங்கன்னா 5000 ஆண்டுகளுக்கு மூத்த இலக்கண நூல் தொல்காப்பியம்னா அவனுக்கு இவன் படிப்பிச்சிருப்பான். அப்படி தேடி போனீங்கன்னா அவனே என்பனார் புலவர்னு 100 இடத்துக்கு மேல சொல்றான். என்பனார் புலவர் அவனே. அவனுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்திருக்காண்டாங்கிறான் அவனே. அந்த மொழியை என் உயிர் மொழியை என் தமிழை சனியன் ஒளி என்று சொல்றாங்க. அத ஒரு கேள்வி நமக்கு வருது. இதை தெலுங்குல என்ன இருக்கு? ஒளி. கன்னடத்துல என்ன இருக்கு? சனியன் ஒளி. இது மலையாளத்தில் என்ன இருக்கு? கர்மாத ஒழிச்சு விடு. அப்படி சொல்லிட்டு ஒருத்தன் உயிரோட நடமாடி இருக்க முடியுமாங்கிற கேள்வி நீ எழுப்பாக்கணும். தமிழ்ல என்ன இருக்கு? சனியன். அத ஒளி. அது ஒரு காட்டு மிராண்டி மொழி. அதை படிச்சா வேலை கிடைக்குமா? அந்த தமிழா உன்னைய படிக்க வச்சது தாய்ப்பால் பைத்தியங்களே. எப்படி இருக்கு பாருங்க. அதை படித்தால் பிச்சையோட எடுக்க முடியாது. இதுதான் இது ஒருத்தருடைய கருத்து. திருப்பி தமிழர் அரசு என்று பேசுவதெல்லாம் இன எழுச்சிக்கு எதிரானது. உங்ககிட்ட கேட்கிறேன், இது எந்த இன எழுச்சிக்கு எதிரானது? தமிழர் அரசு என்றெல்லாம் பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்றால் எந்த இன எழுச்சிக்கு எதிரானது? அப்படின்னா எப்படி? அப்ப தமிழர் அரசு என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்றால் தமிழர் அரசு என்று பேசுவது என் இன எழுச்சிக்கு உரித்தானது, உரியது. அதான் நாங்க பேசுறோம். இப்ப புரியுதா உங்களுக்கு? எவன் என்னுயிர் தமிழ் சனியன் அதை ஒளி என்று சொன்னானோ அவனை ஒழிக்கணும். இவ்வளவுதான் கோட்பாடு. போட்டு அப்படி சொல்றான் இப்படி சொல்றான். அவனுக்கு எதையுமே அறுக்கணும். தாலி அறுக்கணும், கற்பப்பையை அறுக்கணும். இது ஒரு சீர்திருத்தம். எப்படி இது ஒரு சீர்திருத்தம்? திருமணமே பண்ணிக்கொள்ளக்கூடாது. குழந்தை பிறனா பெத்துக்க. என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. எந்த பொறுப்பும் இல்லாம நீ உன்னுடைய ஆசையை தீர்த்துக்கிட்டு போ. இது சமூக சீர்திருத்தம். இதை ஏற்றுக்கு பாருங்க ஒரு தமிழ் சமூகம். நீ ரொம்பவெல்லாம் கோட்பாடு வச்சுக்காத. தகப்பன் என்பவன் உனக்கு பெத்தவனா இருக்கணும், தலைவன் என்பவன் உன் ரத்தவனா இருக்கணும். இங்க பாரு, தகப்பனையும் தலைவனையும் கடன் வாங்க கூடாது. அது தன்மான இழப்பு. டேய், எங்க அப்பன் கருப்பா இருக்கிறான், அம்மத்தலம்பா இருக்கு, குள்ளமா இருக்கான், அடுத்த வீட்டுக்காரன் உயரமா இருக்கான், வெள்ளையா இருக்கான், அதனால அவனை அப்பன்னு சொல்ல முடியாது. அது எவ்வளவு மான இழப்போ அப்படி ஒரு இழப்பு. எனக்கு என்னடா கன்னடன் தலைவனா இருக்கிறது? என் ரத்தத்திலே என் இனத்திலே ஆயிரக்கணக்கான ஆன்றோரும் சான்றோரும் இருக்காண்டா. இங்க என்னடா செக்கு யுத்தவனை விட சிறந்த தலைவன் இருக்கானடா. அயோத்திதாசன் ரெட்டமலை எம்சி ராஜாவை தாண்டி தலைவர் இருக்கானடா. சிவானந்த சிங்காரவளரை தாண்டி தலைவர் இருக்கானா? எனக்கு சொல்லு, நீ சொல்லு. நீ என்ன பெரியார்னா? அங்க ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்துனதரை பேசியிருக்க. அங்க ஈழத்துல ஈழ விடுதலையை முதலாக ஆதரித்து பேசிய தமிழ் பெரியார் யாரு? பெரியார் கியாப்பே விஸ்வநாதன் நம்ம தாத்தா பேசியிருக்காப்ல. சொல்லுங்க தம்பி, நீ இங்க இவர பெரியார் இருக்கா? யார் உங்க ஐயா ஈவேராவ? அவரு ராஜாஜி இருக்காருல்ல, ஆரிய எதிர்ப்புப்பா, ஆரிய எதிர்ப்பு. ராஜாஜியை பெரியார் யாரு? ராஜாஜியை பெரியார் எழுதியிருக்காப்ல. இப்ப எந்த பெரியார்? நம்ம பெரியார்ப்பா. அண்ணல் அம்பேத்கர் சொன்னதான் நீங்க வச்சுக்கணும். நம் மீது சுமத்தப்பட்ட சாதி இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவது மேலானதுன்னாரு. அதே வாசகத்தை திருப்பி போடு. நம் மீது சுமத்தப்பட்ட திராவிட இழிவை, திராவிட தீண்டாமையை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதை மேலானது. தன்மானமிக்க ஒவ்வொரு தமிழனும் பிறவி கடமையாக எடுத்து செய்யணும். பேர் தெரியணும்டா. திராவிடம்ங்கிற சொல், திராவிடம்ங்கிற அடையாளமா இருக்கக்கூடாது. இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்திட்டோம். இவ்வளவு தூரம் விட்டு போயிரும் நினைக்கிறியா நீ? என்ன நம்ம எத்தனை ஆண்டுகளாடா முருகனை கும்பிட்டாங்க. இப்ப எந்த முருகன்டா சிலையா இருக்கு? இப்ப எந்த முருகன் இருக்குது? திருமண அழைப்பிதெல்லாம் நாட்காட்டியா அச்சிடும் போது அண்ணன் வரைஞ்ச முருகன் தான் இருப்பான். அப்படி நிறுவும் போது நம்ம மாத்த மாட்டோமா? எல்லாத்தையும் மாத்த மாட்டோமா? என்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்கா நீ? கர்நாடகால விண்ணூர்தி நிலையத்தை விட்டு வெளியே வந்தா கெம்பே கவுடான் அவன் மன்னனை வச்சிருக்கான். தனியார் விண்ணூர்தி நிலையம் அதானி வச்சிருக்கான் மகாராஷ்டிரால. வெளியில வரும்போது வீர சிவாஜி இருக்கான். நீ சென்னை விண்ணூர்தி நிலையம் வெளியே வரும்போது என் வீர பாட்டி வேலுநாச்சியார நிறுத்தி வீர மாதா எங்க சொல்லுங்க, என் தமிழ் பரம்பரையின் மான மரத்தி வேலுநாச்சியார் மண் உன்னை வரவேற்குன்னு நிறுத்தி விட்டுருவேன். நீ ஒன்னும் தப்பிக்க முடியாது. நீ இந்த மதுரை விண்ணூர்தி நிலையத்துக்கு வந்து எங்க தாத்தா முத்துராமணி தேர் பேர்ல ஒரு தொகை தருது, தாத்தா இமானுவல் தேர்ல வைக்க தருது. 2 பேருக்கும் பொதுவாக ஒரு தெரியும், ஒரு பாண்டியன் தெரியும். தலையலங்கானத்து செருவன்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் விண்ணூர்தி நிலையம் ஒருத்தனை அடிச்சுக்க மாட்டான். இவ்வளவுதானே. இவங்க என்னென்ன வேலை பண்ணியிருக்கான்? இந்த போத்தீஸுக்கு ஏற்ற மாதிரி 100 கோடியில் ஒரு மேம்பாலம் இருக்கு. போ, அந்த மேம்பாலத்துக்கு பேர் என்ன? ஜே அன்பழகன் மேம்பாலம். யாரு ஜே அன்பழகன்? யார சொல்லு. எங்க அண்ணனுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்.
பையன். அவர் இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காப்ல? அவ்வளவு. திமுகவின் மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர். அவர் அவருக்கு மேம்பாலம். இங்க எதுக்கு சவுந்தரபாண்டியன் நாடார் இருந்தா, நடேசனார் எதுக்கு இருந்தாரு, இந்த நடேச முதலியார் எதுக்கு இருந்தாரு, இந்த அயோத்திதாசர், ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா, சிங்காரவேலர், இந்த ஜீவானந்தம், இவங்கெல்லாம் எதுக்கு இருந்தாங்க முன்னவங்க? ஏன் அவங்க பேரெல்லாம் அதில் வச்சா தகுதி இல்லையா? அதுக்கு அடையாளத்தை மறைப்பது. எங்க சுத்தினாலும் உங்களுக்கு ஒண்ணுதான் இருக்கு. நீங்க தன்னை முன்னிறுத்திக்கிற முயற்சி பண்ணும்போது மண்ணையும் இனத்தையும் பின்தள்ளுறீங்க. நீங்கள் பிறந்த உங்கள் மண்ணையும் இனத்தையும் முன்னிறுத்தும் போது உங்களை பற்றி நீங்க இங்கே நிற்கிறேன், என் பேர் அங்கே இருக்கு, என்னை முன்னாடி உள்ள பின்னாடி உள்ள அதெல்லாம் வராது. ஒரு லட்சியவாதிக்கு அதெல்லாம் என்ன தோணாது. உலகம் முழுமைக்கும் இருக்கிற தத்துவங்கள் என் அன்பிற்குரியவர்களே, கைகட்டி வேலை செய்ய தயாராக இல்லாதவன் கை நீட்டி கட்டளை எடுக்கிற தகுதியை பெறமாட்டான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எது ஒன்றையும் இழக்க தயாராக இல்லாதவன் பிரிதொன்றை அடைய முடியாது. தன்னை தாழ்த்தி கொள்ள தயாராக இல்லாதவன் தலைமை ஏற்கிற தகுதியை பெறமாட்டான். நல்ல மாணவன் தான், நன்றாக கற்க நல்ல மாணவன் தான் நல்ல ஆசிரியராக ஆக முடியும். நான் பள்ளிக்கூடமே போக மாட்டேன், நான் படிக்கவே மாட்டேன், ஆனா என்னை பேராசிரியர் ஆக்குனா அது எம்பிட்டு பெரிய சேட்டை அயோக்கியத்தனமோ அப்படிப்பட்டதை ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். என்னை மாநிலத்துல போற்று. யாரும் இங்க கோழிக்குண்டு அடிச்சு கிச்சு கிச்சு தாம்பலம் ஆடிக்கிட்டு இருக்க பிள்ளைகள் கிடையாது. 3 சீட்டு 4 சீட்டு ஆடுற ஆட்டமும் கிடையாது. இங்க தேவையில்லாம ஒருத்தரை நீக்கிறதுக்கோ தேவையில்லாம ஒருத்தரை சேர்க்கறதுக்கோ அப்படிலாம் இங்க யாரும் மன நோய் கொண்ட பைத்தியங்கள் இங்க யாரும் உட்கார்ந்துருக்கல. ஒரு தேசியன விடுதலை என்கிற புனித கனவை கொண்டு நிற்கிற போராளிகளின் கூட்டம் இது. மாசேத்துங் சொல்றாருல, நாங்கள் வன்முறை மீது தீராத காதல் கொண்ட மன நோயாளிகள் அல்ல. அதே தான் நாங்க சொல்றேன். நாமல் இதெல்லாம் இது நம்ம நோய் இல்லது, நாம் தேசியன விடுதலைக்கான போராளிகள், புரட்சியாளர்கள். அதனால இந்த இதெல்லாம் இல்லை. நான் என்ன சொல்றேன், உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த பயணத்தை நான் சரியாக கொண்டு போவேன், வழிநடத்தின்னு நம்பிக்கை இருந்தால் என் பின்னாடி தொடரலாம், பின்தொடரலாம், இல்லைன்னா விலகி நின்றலாம். நீங்கள் வெளியில போய் வைக்கிற விமர்சனங்கள் எல்லாம் என்னை சிதைக்கும், எங்களை சிதைக்கும் என்று நினைத்தால் அது உங்களுடைய அரப்பு புரிதல் குறை. அது எங்களை எப்போதும் செதுக்கி கொண்டிருக்கும், வெறியேற்றி கொண்டிருக்கும். இந்த அயோக்கியப்ப எல்லாம் போய் என்ன பேச்சு பேசுறான் பாரு, இவனுக்கு எதிராக வென்று காட்டணும்டா, இவங்களை ஒழிக்கிறதுக்காவது வென்று காட்டணும்டான்னு. அதனால அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். உளியின் வழிதாங்காதவன் சிலையாக முடியாது, புண்படாதவன் பண்பட முடியாது.